எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு எக் பர்கர் தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் உள்ளிய வந்து நான் கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகமும் அதே மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து என்னன்னா முட்டைகோஸ் கேபேஜ் சரியா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு உள்ளிய எடுத்து இப்படி ரவுண்ட் மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் நெறைய கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காண்டி இந்த 3 எண்ணத்தையும் காட்டுறேன் இப்படி தனியா சரியா? கேப்சிகமும் ரவுண்டா, என்னது டொமேட்டோ அதாவது தக்காளியும் ரவுண்டா இப்படி கட் பண்ணி நீங்க வச்சுக்கணும் சரியா? அதுக்கப்புறம் உப்பு, நெய்யி, அதுக்கப்புறம் பெப்பர் தூள், மிளகாய் தூள், எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் மக்களே, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா டொமேட்டோ சாஸ் வந்து மயோனஸ். இது இல்லாட்டாலும் ஓகே தான், ஆனா இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்புறம் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் மக்களே. அதுக்கப்புறம் பன் இருக்குல்ல, பன்னை வந்து நம்ம சென்டர் பார்ட்ல அப்படி கட் பண்ணி நான் 4 பன்னை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க சரியா? அதுக்கேற்றபடி முட்டையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 முட்டையும் ஒரு பவுலில் ஊற்றி என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கிடையில யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு, அதுக்கப்புறம் பெப்பர் தூள் சரியா? பெப்பர் தூளம் போட்டு உங்களுக்கு தகுந்தவாறு, உங்களுக்கு எவ்வளவு பெப்பர் வேணுமோ அவ்வளோ போட்டு, சிலவங்க தூக்கலாக போடுவாங்க, நான் கொஞ்சம் தூக்கலாக போடுவேன் சரியா? பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இனி என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதை இப்போ கொண்டு வந்து போடுவோம் பாருங்க, அதை கொண்டு போட வேண்டியதான். எது பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது அந்த ரவுண்டை தூக்கி போட்டுறாதுங்க. பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன், அதுக்கப்புறம் என்ன கேப்சிகம், அதுக்கு அடுத்தது முட்டைகோஸ். இந்த 3ஐயும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா அந்த உள்ளியெல்லாம் இப்படி சதையிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஆம்லேட் போடுற மாதிரி போடுறப்போ வந்து நல்லா குக் ஆகி கிடைக்கும். இல்லைனா ஒரு மாதிரி தண்டமாக பெருசாக இருக்கனால நமக்கு முட்டை கரெக்டாக ஊற்றணுன்னா வராது சரியா? நல்லா அதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் முட்டைகோஸ் அந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டை இப்படி வச்சுக்கிட்டு உப்பை மேலாப்பில் தூவுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகா பொடியை மேலாப்பில் தூவணும் சரியா? எல்லாம் மேலாப்புல தான் தூவணும். அதுக்கப்புறம் பெப்பர் தூள், அதை வேணும்னா கொஞ்சம் அதிகமா தூவிக்கலாம். ஆனால் மிளகா பொடியையும் உப்பையும் கம்மியா தான் நீங்க தூவணும் சரியா? தூவுற மாதிரி தான் இருக்கணும் சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா நல்லா ஒரு மிக்சிங்கை கொடுத்துக்காங்க எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஆனியன், கேப்சிகம், தக்காளி, இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணாலும் சரி, மொத்தமாக போட்டு ஒரு மிக்சிங் பண்ணி எடுத்தலாம். முதல்ல நான் வீடியோக்காண்டி ஒன்று தான் பண்ணினேன். போகிறோம் இது கட்டுப்படி ஆகாது, நம்ம பிளேட் சைஸுக்கு இப்படி ஒன்றா பண்ணிட்டு இருந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மிக்சிங்கை கொடுத்தாச்சு மக்களே. அப்படி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த உப்பு, மிளகு, பெப்பர் தூள் எல்லாம் அந்த இதுக்குள்ளே பிடிக்கும். இது எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த பர்கருக்குள்ளே இதை வச்சு அப்படி சாப்பிட்றப்போ இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸும் தேவையில்லை, மயோனஸும் தேவையில்லை. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளவு என்னது காரம் அந்த இதெல்லாம் அழகா இருக்கும். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்ட ஃபீலே கொடுக்கும் அந்த தக்காளி இருக்கிறனால சரியா? அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சு பேன் சூடானோடனே நெய் ஊற்றுங்க. நெய் இல்லைன்னா பட்டர், எண்ணெய் வேண்டாம். ஏன் எண்ணெய் ஊற்றாண்டானா, எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதனால பட்டர் எல்லாம் நெய் ஊற்றுங்க. அப்புறம் முட்டையை ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு அந்த உள்ளி அதெல்லாம் வந்து நல்லா அமுங்குற மாதிரி, உள்ளி, கேப்சிகம், கேபேஜ் அதாவது முட்டைகோஸ் எல்லாம் அமுங்குற மாதிரி ஸ்பூனை வச்சு இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. குக் பண்ணிவிட்டு ஒரு கமத்துறப்போ கொஞ்சம் 2 பேருடைய துணை தேவை. 2 கரண்டி இருந்தால் தான் உங்களால் இதை கமத்தி சரியாக போட முடியும். அதனால் கரெக்டாக கமத்தி போடுங்க, கிழிஞ்சாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம இனி மயோனஸ் செய்வதுக்கு வந்துடும். இந்த சாஸ் மாதிரி பட்டது சரியா? இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மயோனஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நான் டொமேட்டோ சாஸ் அதிகமாக ஊற்றிட்டே மக்களே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக டொமேட்டோ சாஸை கம்மி பண்ணிவிட்டு மயோனஸை நல்லா ஊற்றினா நல்லா தான் இருக்கும் சரியா? போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. மிக்சிங் கொடுத்தீங்கிட்டா அது ரெடி ஆயிடும். நான் சொன்னேன்ல டொமேட்டோ சாஸ் அதிகமாக சேர்த்தனால நான் திருப்பி கொஞ்சம் கூட மயோனஸ் எடுத்தேன். நீங்க வந்து அதுக்கேற்றபடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா? இவ்வளவு தான். இது இல்லாதாலும் ஒன்றும் இல்லை, இல்லாமல் இருந்தாலும் செம்ம டேஸ்டியா ஹெல்த்தியா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சரியா? அப்புறம் வந்து என்னது, நம்ம முட்டை ரெடி ஆயிரும், பொரிச்ச முட்டை. அதை தூக்கி ஒரு தட்டில் வைங்க. வச்சுக்கிட்டு இனி நம்ம அதை ஒரு கோடு போட போறோம். சின்ன பார்ட்டான, ஏன்னா நம்ம பர்கர் வந்து ஒன்று ரவுண்டாலாம் இருக்கும், இது பெருசா இருக்கனால சின்ன சைஸா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அடி சைடு நீங்க வந்து பன்னுக்கு வந்து பாட்டம் சைடு தான் எடுக்கணும் சரியா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே சப்பிட்டு இருக்கும். அது சைடை எடுத்து அதுல எல்லாத்துலயும் வந்து என்னன்னா இது அதுல 2லயுமே தடவ வேண்டியதான். ஆனா வைக்கிறது வந்து பாட்டம் சைட்ல தான் வைக்கணும் நீங்க உள்ள எல்லா பொருளையும் வைக்கிறப்போ சரி? என்ன எல்லாத்துலயும் மேல வந்து அந்த மயோனஸையும் டொமேட்டோஸையும் மிக்ஸ் பண்ண அந்த இதை வந்து நல்லா இது தடவி விட்டுருங்க சரியா? ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பாட்டம் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு இனி என்ன பண்ணணும்னா, ஒரு உள்ளி நம்ம அங்க பெப்பர் தூள் எல்லாம் போட்டு பெப்பர், உப்பு, மிளகெல்லாம் போட்டு பெரட்டி வச்சிருந்தோம்ல, அதுல ஒன்னொன்னா எடுத்து வைக்கணும். தக்காளி, கேப்சிகம், உள்ளி எப்படினாலும் மாற்றி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சு திருப்பி அதே மாதிரி எல்லாம் வைக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எல்லாம் ஒன்று தக்காளி கண்டிப்பாக எல்லாமே ஒன்று வைங்க. என்ன எல்லாத்துலேயுமே ஒன்றா அப்படி வச்சிடாதுங்க. வச்சுட்டு நல்லா வந்து என்னது மூடிட்டோன்னா, அடுத்த மேல் பகுதி வச்சு மூடிட்டோன்னா சூப்பரான எக் பர்கர்
குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி குக் பண்ணணும் இதை. அதுக்கு என்ன பண்ணணும்னா பேனை திருப்பி வச்சுக்கிட்டு அதில் திருப்பி நெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றி அது சூடான பிறகு என்ன பண்ணணும்னா அழகா தூக்கணும் மக்களே. அதை நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவா இந்தா புடின்னு தூக்கிட்டீங்கன்னு நினைச்சிக்கோங்க, அது அப்படியே கீழே விழுந்துடும், நம்ம பர்கர் வேஸ்ட்டாக போகிறோம். சூப்பராக அழகாக தூக்கி வச்சிருங்க. அப்படி நான் தூக்கி வச்சாலும் ஒன்று ஒரு மாதிரி உள்ற மாதிரி தான் போச்சு. அதனால எப்படியோ தூக்கி வச்சுட்டேன் மக்களே. வச்சு என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை மூடி வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஓடி போய் தேடுங்க. பெரிய மூடி மாதிரி உள்ளதான் வேணும். என்கிட்ட இது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனாலும் அது மூட முடியலை. பிறகு பார்த்தேன் இது வெளியில வந்துடும் போல இருக்கே, நமக்கு செம்மையா குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல் இருந்து இந்த இதெல்லாம் இஞ்சியெல்லாம் எடுப்பலாம், அந்த கல்லத்துக்கு மேலே வச்சாச்சு. நீங்களும் இப்படி ஏதாவது அறிவுபூர்வமா யோசித்து எப்படியாவது மூடி வைங்க சரியா, பெரிய மூடியை கொண்டு வந்து. அப்புறம் கொஞ்சம் தான், ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் தான் வேகணும். உடனே நீங்க அடுத்து என்ன பண்ணிடணும், தூக்கி போடுறேன். ஏன்னா பிரெட் கரிஞ்சு போயிடும். சாரி, பிரெட் இல்லை, பர்கர் பன்னு வந்து கரிஞ்சு தீஞ்சு போயிடும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்படி லைட்டா குக் ஆனோன்னா கொண்டு இப்படி கமத்தி வச்சிடணும் சரியா. கமத்தி வச்சுட்டீங்கன்னா என்னது மறைச்சி, சாரி கமத்தி மறைச்சி போடணும். சரி, மறைச்சி போட்ட பிறகு திருப்பி அதே மாதிரி மூடி வச்சு நம்ம வந்து என்னது வேக வச்சுட்டோம்னா போதும், சூப்பரா ரெடி ஆயிரும் சரியா மக்களே. இவ்வளவு தான் இதனுடைய இது. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதை வந்து நீங்க கரெக்டா அடிக்கடி ஓபன் பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா பன்னு பார்த்தீங்களா நச்சுன்னு கரிஞ்சு போயிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஆனால் குக் பண்ணி கொஞ்சம் நேரம் விடுங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் ஒவ்வொரு சைடும் விடணும். அப்போனா தான் நல்லா குக் ஆகி வரும். குக் ஆகி வந்துட்டுனா சூப்பரான எக் பர்கர் ரெடி. பார்த்தீங்களா, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது, டேஸ்டியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.